நீட் முறைகேடுகள் குறித்து விவாதிக்க வேண்டும் என்ற எதிர்க்கட்சிகளின் கோரிக்கை ஏற்றுக்கொள்ளப்படாததால் மக்களவை முடங்கியது. மாநிலங்களவையிலும் இதே கோரிக்கை எழுப்பிய எதிர்க்கட்சிகள் வெளிநடப்பு செய்தன. நடப்பு கூட்டத்தொடரில் முதன்முறையாக மக்களவை மற்றும் மாநிலங்களவையில் தனித்தனி அமர்வுகள் நடைபெற்ற நிலையில் மக்களவையில் இரங்கல் தீர்மானம் உள்ளிட்ட ஒரு சில அலுவல்கள் மட்டுமே நடைபெற்றன. மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் ராகுல் காந்தி உள்ளிட்ட இந்தியா கூட்டணி தலைவர்கள் நீட் விவகாரத்திற்கு முன்னுரிமை அளித்து உடனடியாக விவாதத்தை தொடங்க வேண்டும் என வலியுறுத்தினர். स्टूडेंट्स की रिस्पेक्ट करने के लिए हम नीट पर डिस्कशन करें. ठीक है, आप डेडिकेटेड डिस्कशन. अब बात यह है कि दो फोर्सेस हैं. एक तरफ नहीं माने சபாநாயகர் ஓம் பிர்லா அந்த கோரிக்கையை ஏற்காததால் எதிர்க்கட்சிகள் தொடர் முழக்கம் எழுப்பினர். இதனால் மக்களவை முதலில் 12 மணி வரையும் பின்னர் நாள் முழுவதும் ஒத்திவைக்கப்பட்டது. सदन चलाने की जिम्मेदारी हम सबकी है. हमें जनता ने बहुत अपेक्षा है. மிக முக்கியமாக இன்று நாடே பற்றி எறியக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடிய ஒரு பிரச்சனையாக மாறிக்கொண்டிருக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்லாமல் மாணவர்களுடைய லட்சக்கணக்கான மாணவர்களின் எதிர்காலத்தை கேள்விக்குறியாக்கி கொண்டிருக்கக்கூடிய ஒன்றை இன்று நாடாளுமன்றத்திலே விவாதிக்க முடியாது என்ற ஒரு நிலைப்பாட்டை ஒன்றிய அரசாங்கம் எடுத்திருக்கிறது. தொடர்ந்து அதை பற்றி விவாதிக்க வேண்டும் என்று கேட்டபொழுதும் திரு ராகுல் காந்தி அவர்கள் அவர்தான் எல்ஓபியாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்கிறார். மரபின்படி அங்கே இருக்கக்கூடிய எதிர்க்கட்சி தலைவர் எழுந்து பேச வேண்டும் என்று கேட்கும் பொழுது அவர் பேச அனுமதிக்கப்பட வேண்டும். ஆனால் அவர் கூட இன்று பேச அனுமதிக்கப்படாத ஒரு சூழலிலே அமளி அங்கே ஏற்பட்டது. மாநிலங்களவையிலும் நீட் விவாதம் தேவை என கோரிக்கை எழுப்பப்பட்ட நிலையில் அவைத் தலைவரான குடியரசு துணைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் அந்த கோரிக்கையை ஏற்கவில்லை. இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் தொடர் முழக்கங்கள் எழுப்பிய நிலையில் மாநிலங்களவை முதலில் 12 மணி வரை ஒத்திவைக்கப்பட்டது. மீண்டும் அவை கூடிய போதும் இதே நிலை நீடித்ததால் மாநிலங்களவையில் கடும் அமளி நிலவியது. இத்தகைய சூழலில் தொடர் முழக்கங்கள் எழுப்பிக் கொண்டிருந்த காங்கிரஸ் பெண் உறுப்பினர் ஒருவர் அவையிலேயே மயக்கம் அடைந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. அவருடைய சிகிச்சைக்காக மாநிலங்களவை 2:30 மணி வரை ஒத்திவைக்கப்பட்ட நிலையில் அவர் ஆம்புலன்ஸ் மூலம் ராம் மனோகர் லோகியா மருத்துவமனையில் அனுமதிக்கப்பட்டார். பின்னர் மீண்டும் அவை கூடியபோது நீட் குறித்து விவாதிக்க திமுகவின் மாநிலங்களவை குழு தலைவர் திருச்சி சிவா வலியுறுத்தினார். இதனை அவைத் தலைவர் ஜெகதீப் தன்கர் நிராகரித்ததால் திமுக தலைமையில் இந்தியா கூட்டணி உறுப்பினர்கள் வெளிநடப்பு செய்தனர். மருத்துவ படிப்பு என்பது எவ்வளவு முக்கியமான ஒன்று. மாணவர்கள் எப்படி அதை தங்களுடைய கனவாக லட்சியமாக கருதுவார்கள். அப்படிப்பட்ட பிரச்சனையை பேசுவதற்கு நாடாளுமன்றத்தில் இடமில்லை என்றால் என்ன, நாங்கள் அங்கு இருப்பதில் என்ன பொருள் இருக்கிறது? அவை தொடங்கியவுடன் அதே மாதிரி எல்லோரும் கோஷம் எழுப்பிக் கொண்டிருந்தார்கள். அப்போது காங்கிரஸ் கட்சியை சார்ந்த பூலோதேவி என்ற ஒரு பெண்மணி திடீரென்று மயங்கி விழுந்து விட்டார். நாடாளுமன்ற மருத்துவர் பார்த்தார். 214க்கு 114 ஒருவருடைய இரத்த கொதிப்பு என்று சொன்னால் இது ரொம்ப அப்நார்மல் என்று சொல்வார்கள். சமயத்தில் பக்கவாதத்தில் கூட கொண்டு போய் விட்டுவிடும். அந்த அளவிற்கு ஒரு பெண்மணி உணர்ச்சி வசப்பட்ட காரணத்தினால் இவ்வளவு பாதிக்கப்பட்டு மயங்கி விழுந்து அவரை ஸ்ட்ரெச்சரிலே கொண்டு போய் அனுப்பிய அடுத்த 4வது நிமிடம் அவை நடவடிக்கைகளை தொடர்ந்து நடத்த ஆரம்பிக்கிறார்கள் என்றால் இரக்கமற்றவர்கள் இடையே வாழ்கிறோமே என்ற வேதனை எல்லோரையும் வாட்டியது. மாநிலங்களவையில் எதிர்க்கட்சி உறுப்பினர்களே இல்லாத நிலையில் குடியரசுத் தலைவர் உரைக்கு நன்றி தெரிவிக்கும் தீர்மானத்தின் மீதான விவாதத்தில் ஆளும் கூட்டணி எம்பிக்கள் மட்டுமே பங்கேற்றனர். புதிய தலைமுறைக்காக புதுடில்லியிலிருந்து கணபதி சுப்பிரமணியம்.